இயற்கையின் இதயத்தை நோக்கி மானுடம் பயணம் செய்ததன் விளைவாக தன் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டதாக மானுடத்தை குறை சொல்கிறது இயற்கை. மனிதனோ அதை மறுக்க வழக்கு வாழ்வளித்தவரிடம் செல்கிறது. இயற்கைக்கும் மனிதனுக்குமான இவ்வழக்காடு மன்றத்தில் இறைவனின் தீர்ப்பு என்னவென்று காண்போமா? இதோ முதலில் இயற்கையின் அறிமுக படலம். உன்னதமான பரம்பொருளுக்கு என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்டாகுக என்ற சொல்லால் என்னை உருவாக்கிய உன்னதரே, உன் ஆசையால் இப்பூமியில் இயற்கை என்னும் நான் காடாகவும் மலையாகவும் ஆறாகவும் கடலாகவும் செழித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீர் உனது சாயலாக உருவாக்கிய இம்மனித இனம் ஆதியில் என்னுடன் ஒருமித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் காலப்போக்கில் அவர்களின் குணம் மாறிப்போனது. அவர்களால் நான் படும் துயரங்களை நீர் அறியவே உம்மிடம் வழக்காட வந்துள்ளோம். பரம்பொருளே, நான் மனிதன். உம் படைப்புகளில் சிறந்த படைப்பான எம்மை மற்ற படைப்புகள் குறை கூறுவது வேதனைக்குரியது. உமது சாயலால் படைக்கப்பட்ட எங்களுக்கு உம்மை போலவே அறிவும் மாற்றலும் வல்லமையும் இருப்பது இயல்பான ஒன்று. இவற்றை பயன்படுத்தி பல அறிவியல் அற்புதங்களை படைக்கின்றோம். ஆனால் இதை அறியாமல் இயற்கை எங்களோடு நடத்தும் படையெடுப்புகளை அதனால் அழிந்து கொண்டிருக்கும் எம் மனித குலத்தின் குரலாக உம்மிடம் வழக்காட வந்திருக்கிறேன். என்னது படையெடுப்பா? எனது காட்டு வளங்களை அழித்து தொழிற்சாலையாக மாற்றியது யார் நடத்திய படையெடுப்பு? என் மலைகளின் உச்சியில் கட்டிடங்களை கட்டி என் அஸ்தி வாரத்தை ஆட்டங்காண செய்தது யார் நடத்திய படையெடுப்பு? என் ஆறுகளின் குறுக்கே அணையை கட்டி நதியின் ஓட்டத்தை தடுத்தது யார்? நாகரீகம் என்ற பெயரில் நீங்கள் கண்டறிந்த கண்ட கழிவுகளை என் கடலில் கலக்க வைத்தது யார்? என் சமுத்திரத்தை மாசுபடுத்தியது யார்? குறுக்கே பேசுவதற்கு மன்னிக்கவும் இறையனாரே. உமக்கு அடுத்ததாக எம் ஆதிக்குடிகள் பஞ்சபூதங்களின் கடவுளாக பாவித்து வருகின்றனர். நதிகளையும் மலைகளையும் கடல்களையும் பெண் தெய்வமாகவே வழிபடுகின்றனர். ஆனால் அதற்கு இந்த இயற்கை எங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தது? மலைகளை சரிய வைத்து மக்களை மண்ணோடு மண்ணாக்கியது. கடலை பொங்கச் செய்து சுனாமி என்ற பெயரில் உயிரோடு விழுங்கியது. அதோடு மட்டுமா விட்டது? விடிய விடிய மழை பொழிய செய்து மக்களின் வாழிடங்களை வெள்ளக்காடாக்கியது. இது யாருடைய அரக்க செயல்? இதற்கு நான் பதிலளிக்கிறேன். மகா வல்லமை பொருந்திய மனித இனமே, விரிவாக்கம் என்ற பெயரில் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்ததனால் வந்த விளைவு. மலைகளின் மண் சரிவை தடுக்க வளர்த்திருந்த மரங்களை அழித்து வீடாக்கினால் மலைகள் சரியத்தான் செய்யும். அங்கு வாழ்ந்த மக்கள் மண்ணோடு மண்ணாகத்தான் போவார்கள். மெத்த படித்த மேதாவிகளுக்கு இது தெரியாமல் போனதுதான் வேதனை அளிக்கிறது. சரி, உங்கள் வாதத்திற்கே நானும் வருகிறேன். தற்போதுதான் அறிவியல் வளர்ந்து விட்டது. மனிதனுக்கு வானம் வசப்பட்டு விட்டது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதன் செய்த தவறு என்ன? ஏன் பெருமழை வந்தது? ஏன் எங்கள் லெமோரியா கண்டம் மூழ்கி போனது? இந்த இயற்கையின் பேரிடருக்கு மனிதனா காரணம்? இதற்கு நான் பொறுப்பல்ல. கடவுளின் கோபம். இறைவனை மீறிய மனித செயல்கள் இறைவனை எரிச்சலடைய செய்தது. விளைவு இந்த அழிவு. மனிதா, இன்னும் கேள். அன்று அழிந்து போனது நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான். மனிதா, உன்னை இயற்கையோடு இணைந்து வாழத்தான் படைத்தேன். நீ உன் பேராசையால் இயற்கைக்கும் உனக்கும் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விட்டாய். மனிதன் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை மனிதனை பாதுகாக்கும். மனிதனின் எண்ணத்தில் மாற்றம் வேண்டும். இதுவே என் தீர்ப்பு.